தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சூரியனை மார்த்தாண்டன் ஆதவன் அனலு கதிரவன் பருதி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. ஆத்ம பலத்தை தரக்கூடியவராக அமைந்திருக்கக்கூடிய சூரிய பகவானின் பெயர்ச்சி காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளாக எதுவெல்லாம் அமைகிறது என்று ஆராய்ந்து பார்ப்போம். சூரிய பகவான் தனுசுவிலிருந்து பெயர்ச்சியாகி மகரத்திற்கு சென்று ஜனவரி 15 2024 முதல் பிப்ரவரி 12 2024 வரை மகரத்தில் ஜீவனஸ்தானத்தில் பயணிப்பார். தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த தருணத்தில் சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகுவது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சூரியன் அமர்கிறார். சூரியன் தனுசுராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். உங்களுடைய ஜென்மராசியின் அதிபதியான குருபகவானுக்கு நட்பு கிரகமாக கருதப்படுகிறார். இப்படிப்பட்டவர் குடும்பஸ்தானத்திற்கு வருவதால் அனைத்துவிதமான சிக்கல்களும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரிய பகவான் தெளிவுபடுத்துகிறார். அதுமட்டுமில்லாமல் சூரியனின் 7ஆம் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் அனைத்துவிதமான அஷ்டம பிரச்சனைகளும் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. ஒளியின் ஊற்றாக ஒளியின் பிறப்பிடமாக முதன்மை ஒளி பொருந்திய கிரகமாக தந்தை கிரகமாக உயிர்கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். சூரிய பகவான் தன்னுடைய வீட்டை மாற்றும்போதுதான் தமிழ் மாதம் பிறப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சூரிய பகவான் 9 கிரகங்களுக்கும் முதன்மை கிரகம். ஜோதிடத்தில் சூரியன் 9 கிரகங்களின் அரசனாக ராஜாவாக கருதப்படுகிறார். சூரியன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலையிலிருந்தால்தான் உங்களுக்கு அந்தஸ்து செல்வாக்கு கௌரவம் பெயர் புகழ் செல்வம் கிடைக்கும். அரசு வேலையில் அரசியலில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு சூரியனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த சூரியனின் ஒளி இல்லை என்றால் இந்த பூவுலகில் எந்த ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியாது. அதே நேரத்தில் இந்த சூரிய ஒளி 24 மணி நேரமும் பூமியை அபரிவிதமாக தாக்கினால் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது, எல்லாம் எரிந்து பஸ்பமாகிவிடும். சூரியன் கெட்டிருந்தால் சுயமாக முடிவு எடுப்பதற்கு கூட உங்களுக்கு கடினமாக இருக்கும். சூரியன் ஆண் வாரிசுகளை தலைப்பிள்ளைகளாக கொடுக்க வல்லவர். சூரியன் பகவான் வலிமையாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையாகி உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்களில் எவையெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியதாக அமையப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கின்றபோது சூரியன் தனது பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் நுழைந்து பகை வீடாக இருந்தாலும் சனி சூரியனின் மைந்தனாக இருக்கிறார். எனவேதான் பருவநிலை மாறுவதற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் அமரக்கூடிய காலகட்டத்தில் பெருமளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார். இந்த சூரிய பகவானை வரவேற்கத்தான் பொங்கல் பண்டிகை என்று ஒன்றை கொண்டாடுகிறோம். ஏனென்றால் 9 கிரகங்களுக்கு முதலும் முடிவுமான மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறவர் சூரியன்தான். கிரகங்களின் தோற்றம் சூரியனிடமிருந்துதான் உருவானது. சூரியனிடமிருந்து உருவான சனிகிரகம் சூரியனுக்கு எதிராக செயல்படமாட்டார். எனவேதான் தனக்கு மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான யோகங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதை துல்லியமாக சூரியன் உறுதி செய்கிறார். இயற்கையாகவே பாவத்தன்மை அதிகமாக கொண்டவராக இருக்கக்கூடியவர் சூரியன். 10ல் ஒரு பாவி இருந்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை மட்டுமே உறுதியாக கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திர மூலநூல் வலியுறுத்துகிறது. மகர ராசி காலபுருஷதத்துவத்தில் 10ஆம் இடமாகும். சூரியனின் நிலைப்பாடு உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது 3 6 10 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை சூரியன் வெளிப்படுத்துவார் என்றும் ஜோதிட சாஸ்திர மூலநூல் அறிவுறுத்துகிறது. 9 கிரகங்களிலேயே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக கருதக்கூடியவர் சூரியன் மட்டும்தான். சூரியன் மிகவும் வலிமையாக உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் இந்த மாதிரியான இடங்களில் சஞ்சரிக்கும்போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பீர்கள். எந்தவிதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடியவர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் கருதக்கூடியவர்கள் உறுதியாக சூரியனின் ஆதிக்கம் அதிகமாக கொண்டவர்களாகத்தான் நிச்சயமாக இருக்கக்கூடும். உங்களுக்கு 3 6 10 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது சூரியன் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அருமையான முறையில் மிகச்சிறப்பாக வாரி வழங்குவார். அதே சமயம் 2 4 5 7 9 ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார்.
சூரியன் மிகவலுவாக சஞ்சரிக்கும்போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட சிரமப்படாமல் நேர்த்தியாகவும் மிகச்சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார். ஒரு காரியத்தை அலைச்சல் உளைச்சல் சிரமமில்லாமல் செய்து முடிக்க வேண்டுமென்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய ஆதரவு ஆதிக்கம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டுமென்றால் சூரியனின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும். புதிதாக தொழில் ஆரம்பிப்பது தொழிற்சாலை ஆரம்பிப்பது போன்ற மேலும் பல காரியங்கள் செய்வதற்கு அரசாங்க அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரிசலுகைகள் மானிய சலுகைகள் போன்றவற்றை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் அதிரடியான புதிய ஒப்பந்தம் மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது ஆகிய பணிகள் எந்த மாதிரியாக இருப்பினும் சூரியனுடைய அனுக்கிரகம் நிறைந்திருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான சாதகமாக நடக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. எனவேதான் சூரியனின் அமைப்பை மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது முக்கியமாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சூரிய ஓரையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மிகச்சிறந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்வில் மிகச்சிறப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்க்கையில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக சூரியனை கருதப்படுகிறது. வாசியோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான கிரகமாக சூரியன் கருதப்படுகிறார். சூரியனுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் திசை புத்தி இந்த காலகட்டத்தில் நடைபெற்றால் கண்டிப்பாக மிகச்சிறந்த ஒரு முன்னேற்ற யோகங்கள் காத்திருக்கிறது. சூரிய திசை அல்லது சூரிய புத்தி அல்லது சூரியனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை புத்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசா புத்திகள் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதேபோன்று அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் புத்தியோ தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்லபல பலன்கள் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக புதனின் பார்வையில் சூரியன் நட்புகிரகமாக கருதப்படுகிறார். அதே சமயம் சூரியனின் பார்வையில் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு சுக்கிரன் சனி கேது போன்ற கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ நடைபெறும்போது சூரியனின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார். அதே நேரம் இந்த தருணத்தில் மகர ராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு கொண்டாட வேண்டிய ஒரு சிறந்த தருணமாக உருவாகிறது. எனவே வாழ்வியல் இன்பங்களும் புத்துணர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார். ஆகவே பல்வேறு விதமான தடைகள் உடைத்தெறியப்பட்டு மகிழ்ச்சி ஆனந்தம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடனும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்து அறிந்து தெரிந்து கொண்டால் நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார். இந்த மாதிரியாக சூரியனின் அமைப்பு இருக்கும்போது தனுசுராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் மிக வலிமையாக அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் தடைகள் அனைத்தும் விலகுகிறது. ஜென்மராசியை விட்டு விலகிய உஷ்ணகிரகமான சூரியன் சிறந்த முன்னேற்றத்தை குடும்பம் ரீதியான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெருமளவிற்கு அதிகமாக சந்தித்து வந்த உச்சபட்ச வீண்விரய செலவுகள் குறையும் கட்டுக்குள் வரும். ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். அலைச்சலும் வீண்விரய செலவுகளும் குறையக்கூடிய இனிதான தருணமாக தனுசுராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை முதன்மை நிலை ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதி செய்கிறார். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும். திருமண வயதிலுள்ளவர்களுக்கு திருமணதோஷங்கள் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடந்தேறும். காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடக்கும். இவற்றிற்கெல்லாம் மேலாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திட்டமிட்டதை விட நீங்கள் அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம். தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் அன்பும் அந்நியோன்யமும் நல்லிணக்கமும் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமான தீர்வை எட்டக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. உத்தியோகம் ரீதியாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அனைத்து விதமான பணிகளையும் கம்பீரமாகவும் துணிச்சலாகவும் செய்யக்கூடிய யோகங்கள் உருவாகிறது. அனைவரின் மத்தியிலும் உங்களுடைய முடிவிற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு இனிதான தருணமாகவும் அமையப்போகிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்யலாம். தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகியதால் மிகப்பெரிய அளவில் புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை மேற்கொள்ளக்கூடிய லாபம் நிறைந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறுகிறது என்பதை சூரிய பகவான் உறுதிப்படுத்துகிறார். தனுசுராசிக்காரர்களுக்கு இன்னும் அதிக கவனத்துடன் கலைத்துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கிக் கொடுக்கிறார். எனவே மிகச்சிறந்த மாற்றமும் முன்னேற்றமும் இனிதாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையப்போகிறது.
அரசியல் சார்ந்த பணிகளில் தேர்தல் வெற்றிக்காக புதிய யோகங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம். அவைகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் விதத்தில் அமையப்போகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகனான செவ்வாய்க்கு நட்புகிரகமாக கருதப்படுகிறார். எனவே பாகப்பிரிவினை அக்கம்பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய சிரமங்கள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படும். நல்ல ஒரு முன்னேற்றம் தனுசுராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கப் போகிறது. பெண்களுக்கு அஷ்டம பாதிப்புகள் விலகுகிறது. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் ரீதியாக எதிர்பாராத அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையில் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.